சென்னை வந்தடைந்த பிரதமர் மோடி அடுத்தபடியாக ஹெலிகாப்டர்ல புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்றாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரெக்டாக ரக்கையிலேருந்து ஏற்றுட்டேன். ரக்கையில் ஏற்றுவியா ரச்சு யாருக்கடா ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் புதுச்சேரி அடைய வாய்ப்பு இருக்கு பிரதமர் மோடி? அடுத்தபடியாக எத்தனை மணி அளவில் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது தொடங்க இருக்கு? மேலும் நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? தமிழகம் மற்றும் புதுவைக்கு 2 பயணமாக பிரதமர் மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திறங்கியிருக்கிறார். குறிப்பாக புதுவையில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்துல அவர் கலந்து கொண்டு ரோட் ஷோ உள்ளிட்ட பல்வேறு பிரச்சார நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளன. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோவிலும் கலந்து கொள்கிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக வந்த அவர் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு 45 நிமிடம் முதல் 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் அந்த பகுதிக்கு, புதுச்சேரிக்கு சென்று சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4:15 மணி முதல் அல்லது 4:30 மணி அளவுல அவருக்கு அங்கு தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கார் மூலமாக அஜந்தா சந்திப்புக்கு வருகிறார். அங்கிருந்து திறந்த வாகனத்தில் ஏறி ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்புல தொடங்கும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி ராஜா தியேட்டர் சந்திப்பு வரை நடைபெற உள்ளது. ரோட் ஷோவை முடித்துவிட்டு மீண்டும் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு திரும்பும் அவர் மாலை 5:50 மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்னை திரும்புகிறார் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. அஞ்சலி, தொடர்ந்து அவர் சென்னை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில தங்குகிறார். இரவு 7 மணி முதல் அவர் ஓய்வு எடுப்பதற்கான அந்த திட்டமிடல் என்பது தற்போது வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்படக்கூடிய, அதாவது புதுச்சேரியில் ஏற்படக்கூடிய வேறு எதுவும் திட்ட மாறுதல், ரோட் ஷோவை தவிர வேறு எதுவும் முக்கிய தலைவர்கள் அல்ல வேறு எதுவும் திடீர் பயணங்கள் எதுவும், திடீர் சந்திப்பில் எதுவும் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் மாறுதல் இருக்கும் என புதுவை மற்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தற்பொழுது சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு பயணத்தை தொடங்கியிருக்காரு பிரதமர் மோடி ஹெலிகாப்டர்ல. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் புதுச்சேரியை அடைஞ்சு அதற்கு அடுத்தபடியாக அங்கிருந்து ஒரு 4:15 இல்லை 4:30 மணி போல ரோட் ஷோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஏற்கனவே தெரியும், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியில் இருக்காங்க. இதில் 16 தொகுதிகள் என்ஆர் காங்கிரஸும், 10 தொகுதிகள் பாஜக, அதிமுக 2 தொகுதிகள்னு அடுத்தடுத்து இந்த வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது பாஜக தரப்புல இருந்து வெளியாக இருந்துச்சு. இந்த 10 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலும் இப்ப அடுத்தபடியா கூட்டணி மற்றும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் புதுச்சேரியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்காரு. ரோட் ஷோ அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அதனுடைய விவரங்களையும் நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.